ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம மைக்ரோமாலிகுல்ஸை பற்றி மேக்ரோமாலிகுல்ஸை பற்றியும் படிச்சிருக்கு இல்லையா. மைக்ரோமாலிகுல்ஸு நமக்கு தெரியுது, குளுக்கோஸு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, தென் அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த மைக்ரோமாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோமாலிகுல்ஸ்னு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். யார் டைசிஸ்டம் பிரேக் டவுன் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் வச்சு என்ன பண்ணணும், உடச்சு கொடுக்கணும். ஸோ த மேக்ரோமாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்ட் இன்டு மைக்ரோமாலிகுல்ஸ். ஸோ இந்த மைக்ரோமாலிகுல்ஸ் எங்கே போகுது, லிவரில் போகுது த்ரூ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஃப்ரம் த லிவர் இட் கோஸ் டு த ஹார்ட் த்ரூ ஹெப்பாட்டிக் வெயின் இல்லையா. ஹார்ட்லன்னு அது பாடி ஃபுல்லாக போகுது. ஸோ நமக்கு என்ன சொல்லலாம், டைசிஸ்டத்துலன்னு எங்கே போகுது, லிவரில் போகுது, லிவர்னு பாடி ஃபுல்லாக போகுது இல்லையா, த்ரூ சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் blood vessels and heart. It is called as circulatory system. ஸோ பிளட் வந்துட்டு மைக்ரோமாலிகுல்ஸ் மட்டும் இல்லை, ஆக்சிஜன் சேர்ந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஆக்சிஜன் டு த செல்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகுது, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இந்த கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இஸ் நோன் அஸ் லங்ஸ் இல்லையா. லங்ஸுன்னு ஆக்சிஜன், லங்ஸோட வேலை என்னது, ஏர் வெளியிருந்து உள்ளே எடுத்து அந்த ஏர்லேருந்து ஆக்சிஜன் பிரித்து உள்ளே கொடுத்துடும். உள்ளே யார் கொடுத்துடும், பிளட்டு கொடுத்துடும். பிளட்டில் ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் கொடுத்துடும். ஹீமோக்ளோபினில் இருக்கிற അല്ലെങ്കിൽ பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு திருப்பி லங்ஸுக்கு அனுப்பிடும். அதுதான் லங்ஸ் பண்ண வேலை இல்லையா. அப்போ அந்த ஆக்சிஜன் பிளட் எடுத்துகிட்டு வரும். இந்த மைக்ரோமாலிகுல்ஸ் நியூட்ரிஷன்ஸும் யார் எடுத்துகிட்டு வரும், பிளட் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்கும், டிஷ்யூ ஃப்ளூயிட். தட் இஸ் வி யூஸ் த வேர்டு டிரான்ஸ்போர்ட் இல்லையா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேக்கு எடுத்துகிட்டு போனது தான் நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட்னு வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணதில் எதெல்லாம் இருக்குது, நமக்கு ஆக்சிஜன்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் இந்த நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் யூஸ் பண்ணி உடைக்கும் போது நம்ம கிடைக்கிறதா என்னது, எனர்ஜி. வி கெட் எனர்ஜி. த எனர்ஜி இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அட்னோசின் ட்ரைஃபாஸ்பேட். இந்த ஃபார்மில் எனர்ஜி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும். This is we called as a cellular respiration. During the breakdown, நம்ம நியூட்ரிஷன் உடைக்கணும்ல, while we break down nutrition, we get எனர்ஜி. நமக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி. ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா அதான் இல்லைங்க, நமக்கு தேவையில்லாத என்னெல்லாம் கிடைக்கிது, கார்பன் டை ஆக்சைடு, மெட்டபாலிக் வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ஹார்ம்ஃபுல், நமக்கு ஆபத்தானது. ஏன் ஆபத்துன்னா, இதை உருவான கார்பன் டை ஆக்சைடு திடீர்னு எதோடு டிசால்வ் ஆகுது, வாட்டரோட டிசால்வ் ஆகி நமக்கு கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்போனிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா லோவர் த பிஹெச், லோவர் மீன்ஸ் ரெடியூஸ் த பிஹெச் கம்மியாகுது. அண்ட் இட் காஸ் த்ரெட்டனிங் த ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் என்ன நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி பிஹெச். வாட் இஸ் அ நார்மல் பிஹெச்? த நார்மல் பிஹெச் ஆஃப் த பிளட் இஸ் 7. ஓகேவா. ஸ்லைட்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஓகேவா, ஸ்லைட்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். பட் த 7 இஸ் வி கால்ட் அஸ் நியூட்ரல். திஸ் பிஹெச் இஸ் வி கால்ட் அஸ் நியூட்ரல். ஸோ இது கீழே வந்தீங்கன்னா வி கால்ட் அஸ் அசிடிக் அண்ட் எபோவ் வி கால்ட் அஸ் ஆல்கலைன். அப்போ இங்கே என்ன ஆகுது, கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது பிஹெச் கம்மியாகும் அண்ட் பிளட் பிகம் அசிடிக். ஸோ இட் அஃபெக்ட் ஹோமியோஸ்டாசிஸ். வாட் இஸ் மீன் பை ஹோமியோஸ்டாசிஸ்? ஹோமியோ மீன்ஸ் சேம், ஸ்டாசிஸ் மீன்ஸ் மெயின்டைனிங். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வரன்மெண்ட். வி வாண்ட் டு மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வரன்மெண்ட். உள்ள இருக்கிற என்வரன்மெண்ட் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் கான்ஸ்டன்ட், சம் எக்ஸாம்பிள்ஸ் ஐ டெல் யூ இல்லையா. டெம்பரேச்சர், நம்ம டெம்பரேச்சர் நம்ம பாடியில் கான்ஸ்டன்டாக தான் இருக்கணும் இல்லையா. 37 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க, கான்ஸ்டன்டாக இருக்கணும். அது அதிகமான வி கால்ட் அஸ் ஃபீவர். கம்மியாக இருந்தே நமக்கு என்ன வரும், நடுக்கம், ஷிவரிங் வரும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கணும், அதிகமாகக்கூடாது, கம்மியாகக்கூடாது. டூரிங் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஆர் எனி டிஃபெக்ட் இஸ் தேர், இட் வில் வேரி. அதே மாதிரி நம்ம பாடியில் என்னது, பிஹெச் மெயின்டைன் பண்ணலாம். அதான் வி ஸ்டடி நவ். அதே மாதிரி சுகர், தட் இஸ் குளுக்கோஸ் லெவல். குளுக்கோஸ் நம்ம பாடியில் என்ன இருக்கணும், கான்ஸ்டன்டாக இருக்கணும். அதிகமான ஃபார் அ லாங் டைம் அதிகமான டயபெட்டிஸ் மெல்டஸ், கம்மியாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், மயக்கம் வரும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுவும் ரொம்ப கம்மியாகுது, ரொம்ப லோவாகுது, ஃபார் அ லாங் டைமாக இருந்தால் காமா ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னது, வாட்டர். ஸோ எவ்ரி திங்ஸ் அயோன்ஸ், எவ்ரி திங்ஸ் வாண்ட் டு ப்ரெசன்ட் இன் அவர் பாடி இன் ஏ பேலன்ஸ் லெவல். அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியாகக்கூடாது. நமக்கு என்ன தேவை இருக்குமோ அந்த லெவல் மெயின்டைன் பண்ணணும். அதில் மெயின்டைன் பண்ணதான் என்னது, ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இதனால அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் பாடியில் வந்து தங்குது அப்படின்னு வாட்டரோட திடீர்னு கம்பைன் பண்ணி நம்ம கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதனால நம்மளோட பிஹெச் எஃபெக்ட் ஆகும். இட் எஃபெக்ட் த ஹோமியோஸ்டாசிஸ். இப்போ ஹோமியோஸ்டாசிஸ் என்னென்னு தெரிஞ்சதில்ல. ஸோ ரெஸ்பிரேஷன்ஸ், ஸோ த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் நாட் ஒன்லி டேக்கிங் ஆக்சிஜன். அப்போ ரெஸ்பிரேஷன் நமக்கு என்னது, ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நமக்கு ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இட் ஆல்சோ டு எலிமினேட் ஆர் ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அவர் பாடி, because carbon dioxide is harmful to our body. So respiration is a vital important process of life. இல்லையா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். The process of exchange of oxygen from the medium with the carbon dioxide produced by the cell at the same time is called breathing.
இப்போ வெளியில எடுக்கிற ஏர் எடுக்கணும், அந்த ஏர்ல கார்பன் டை ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அந்த ஆக்சிஜன் நம்ம உள்ள எடுத்துட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிளட்ல என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது செல்லில் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிட்டே இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வந்து வெளியே அனுப்பணும், உள்ள வச்சிருக்க கூடாது. ஓகே, ஸோ ஆக்சிஜன் உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பல, தட் இஸ் வி கால் அஸ் இன்ஸ்பிரேஷன், இன்டேக் ஆஃப் ஏர், ஏர் உள்ள எடுக்குது இல்லை வெளியே அனுப்புது, எக்ஸ்பிரேஷன் ஆர் எனி எக்ஸேல் ஆஃப் ஏர், தட் ப்ராசஸ் வி கால்ட் அஸ் பிரீத்திங். அந்த ப்ராசஸ் தான் அவன் என்ன சொன்னது, பிரீத்திங்னு சொல்லணும். அது த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனில் ஒரு ஸ்டெப்பு தான் பிரீத்திங். அந்த பிரீத்திங்ல என்ன நடக்குது, இன்ஹேல் ஏர் உள்ள எடுக்குது, ஏர் உள்ள எங்கே வருது, லங்ஸில் வருது, லங்ஸில் எங்கே இருக்குது, அல்வலுக்குள்ள வருது. அது மாதிரி எக்ஸேல் ஏர் வெளியே அனுப்பிடும், எக்ஸேல் அவுட் ஏர் ஃப்ரம் த லங்ஸ், லங்ஸ்ன்னு அதை பிறகு வேறு வெளியே அனுப்புது. ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் பிரீத்திங். இங்கே டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டயக்ராமு இது என்னது, திஸ் இஸ் வி கால்ட் அஸ் டயஃப்ராம். டயஃப்ராம், இந்த டயஃப்ராம் is an important muscle which help for a respiration. இந்த டயஃப்ராம் இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் டயஃப்ராம் வந்துட்டு டாம் ஷேப்பாக இருக்குது இல்லையா. ஸோ டாம் ஷேப்பாக இது லங்ஸு கிட்ட வருது, இங்கே வந்து லங்ஸ் வந்து எட்டே இருக்குது, அப்போ என்ன இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் அதிகரிக்கிறதுனால தான் நமக்கு ஏர் உள்ளே வருது, ஏன்னா இந்த லங்ஸுக்குள்ளே இருக்கிற ஏரோட ப்ரெஷர் கம்மியாகும். அப்போ என்ன ஆகுது, வெளியில் ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டு ஈக்குவலைஸ் த ஏர் ப்ரெஷர் வெளியில் ஏர் உள்ளே வருது இல்லையா. இது திருப்பி போய் என்ன அமுக்கும்போது உள்ளே இருக்கிற ஏர் என்ன ஆகுது, வெளியில். ஸோ அப்போ பிரீத்திங் அந்த ஒரு ஸ்டெப்பு, திஸ் இஸ் அ ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இட் இஸ் டிஸ்கிரைப் ஆஸ் அ எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், வெளியில் நடக்கிறது, ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் வென்டிலேஷன். நம்ம வென்டிலேட்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. as it emphasizes that the entry of oxygen and exit of carbon dioxide. ஸோ இது என்ன குறிக்குது, என்ன குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் உள்ள வருதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னு காமிக்குது. தட் இஸ் வி கால்ட் அஸ் another ventilation or breathing happen place other than energy releasing இல்லையா. இங்கே எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகலை, எனர்ஜி ரிலீஸ் ஆகணும் எங்கே, நமக்கு செல் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நமக்கு ப்ரீத்திங்கில் வெளியில்னு ஏர் உள்ள எடுத்து அண்ட் ஆக்சிஜன் பிரித்து கொடுக்குது, அதே மாதிரி உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியிலேக்கு அனுப்புது. தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் பிரீத்திங். ஸோ த ப்ராசஸ் really leading to including the chemical breakdown of food materials to provide energy of life is called respiration. ஸோ ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது, ரெண்டு ப்ராசஸ் நடக்குது இல்லையா. ஒன்று ஃபிசிக்கல் ஆக்ட், என்ன பிரீத்திங் நடக்குது இல்லையா, வெளியே ஏர் உள்ள எடுக்குது, உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்புது, ஃபிசிக்கல் ப்ராசஸ். This is a chemical process இல்லையா. respiration is a chemical process because we call it as a catabolism, breakdown of molecules with the help of oxygen. So we call it as oxidation and we get energy. As the chemical breakdown of nutrition occur inside the living cell of organs, it is called internal respiration. அப்போ இந்த chemical breakdown எங்கே நடக்குது, உள்ள நடக்குது, லிவிங் செல்லுக்குள்ள நடக்குது, or it is otherwise known as cellular respiration. செல்லுக்குள்ள நடக்குதா, so it is otherwise known as cellular respiration. இந்த ரெஸ்பிரேஷன் நமக்கு ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம், anaerobic respiration and aerobic respiration. They are again divided into two. What are they? Anaerobic respiration and aerobic respiration. அந்த வேர்ட்ல இருக்கு இல்லையா, anaerobic respiration. Anaerobic respiration means absence of oxygen. ஓகேவா. It is incomplete, இது கம்ப்ளீட்டா நடக்கல. incomplete என்னது, breakdown of organic molecule. அதனால நமக்கு என்ன ஆகுது, less means கம்மியா தான் நமக்கு என்ன கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. It take place in the absence of oxygen. இது யாரோட absence நடக்குது, it take place in the absence of oxygen in organism. எதெல்லாம் நடக்குது, yeast இல்லையா, bacteria and muscles under certain condition, not always, certain condition. yeast கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, நம்ம மாவு புளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், பேக்கரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா yeast. ஸோ ஈஸ்ட் நம்ம முக்கியமாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். C6H12O6 is a glucose. இல்லை நம்ம இந்த குளுக்கோஸ் உடைக்கணும், வித் ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட் வி கெட் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எத்தனால் ஆர் ஆல்கஹால் ப்ளஸ் 2 மோலிகுலர் ATP தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வி கால்ட் அஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். யாரோட ஆக்சிஜன்ஸில் நடக்குது, ஆக்சிஜன் ஆப்சன்ஸ் நடக்குது, நமக்கு எத்தனால் கிடைக்குது, ஆனால் ATP கம்மியாக கிடைக்குது. திஸ் இஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். நம்ம இந்த வைன்ஸ் பியர் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். Then another anaerobic respiration. Here also glucose is converted into lactic acid. எதாவது மாறுது, லாக்டிக் ஆசிட்டாக மாறுது. அதில் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, 2 மோலிகுலர் ATP தான் கிடைக்கும். மசில்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா குளுக்கோஸ்னா ஒழுங்காக உடைக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, அது 3 உடைக்கினா தான் லாக்டிக் ஆசிட். அப்போ நமக்கு என்ன ஆகுது, எனர்ஜி கம்மியாக தான் கிடைக்கும். Then aerobic means என்னது, presence of oxygen. Anaerobic means absence of oxygen. Aerobic means presence of oxygen. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, மோர் எனர்ஜி. அங்கே என்னது,
less energy. இங்க என்னது complete breakdown, கம்ப்ளீட்டா உடைக்குது. அதே ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தான் இல்லையா? ஆனா இங்க என்ன யூஸ் பண்ண யூசிங் ஆக்சிஜன். அங்க என்ன யூஸ் பண்ணல ஆக்சிஜன் யூஸ் பண்ணலாம். So glucose also given C6H12 plus water plus oxygen. So this is we call as cellular respiration கூட சொல்லலாம் இல்லையா? So நமக்கு என்ன கிடைக்கும் பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு then water and energy. Energy is in the form of ATP இல்லையா? எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது 36 மாலிகுல் எனர்ஜி கிடைக்குது. அங்க எவ்வளவு கிடைச்சு 2 மாலிகுல். அப்ப இதுல அதிகம் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஓகேவா? So aerobic respiration means presence of oxygen. Oxygen the presenceல நம்மள யார உடைக்குது குளுக்கோஸ் உடைக்கல இல்லைங்க ஆர்கானிக் மாலிகுல் உடைக்குது. It is a complete breakdown சொல்லலாம். anaerobic means incomplete breakdown. கம்ப்ளீட்டா உடைக்கல. இது கம்ப்ளீட்டா உடைக்குது. குளுக்கோஸ் எது கம்பைன் பண்ணுது வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் ATP. ஓகே ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி கொடுத்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. Then in fishes. Now fishes la paatha the blood and the water flow is in opposite direction. That is counter current mechanism for efficient oxidation of blood. In the counter current நீங்க வந்துட்டு எக்ஸ்பிரஷன் ல படிக்கும் இந்த வேர்ட் counter current is nothing but இப்போ fish ல பாடி இதுதான் fish இல்லையா? fish வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்க மூவ் ஆகும். அப்ப fish பாடியில என்ன ஆகுது blood வந்துட்டு பம்ப் ஆகுது இல்ல blood வந்துட்டு இப்படி என்ன ஆகுது blood இப்படி மூவ் ஆயிட்டே இருக்குன்னு நினைச்சு அப்ப என்ன ஆகும் வாட்டர் இதுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆகும். This is we call as counter current. ஓகேவா? கவுண்டர் கரண்ட் புரியுதில்ல? நம்ம ஒரு டியூப் எடுத்து കഴിഞ്ഞാ அந்த டியூபுக்கு அல்ல ஒரு fluid பாஸ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்டா இனி ஒரு fluid பாஸ் ஆகுது. that is we call as counter current. அப்படி பாஸ் ஆகும் என்ன பெனிஃபிட் ன்னு கேட்டீங்கன்னா இதில இருக்கிற கம்போனன்ட்ஸ் இது என்னது இது blood இது வாட்டர். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர்ல என்ன வேணும் bloodக்குன்னு ஆக்ஸிஜன் தான் வேணும். அப்ப இதில என்ன ஆகுது அதிகமா ஆக்ஸிஜன் இதுவாயிட்டு என்னது கம்பைன் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கும். that is we call as efficient oxidation. Oxidation mainly take place in the gills. விஷயத்துல கில்ஸ் தெரியும்ல இதுதான் என்னது ஆப்பர்குலா. நீங்க அக்யூரத்துலாம் போனா தெரியும் இந்த இடத்துல அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள தான் கில்ஸ் இருக்கு. ஸோ இது இதை அதை ரெஸ்பயர் பண்ணது இல்லையா? ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா என்னது 2 சேம்பர் ஹார்ட் தான். அதுக்கு எத்தனை சேம்பர் இருக்கு ஹார்ட்டில் 2 சேம்பர். தட் இஸ் என்னது 1 ஆரிக்கிள் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஹார்ட்டில் பிளட் வந்துட்டு என்ன வருது impure blood or venous blood is come to the heart. இந்த ஹார்ட்ல இருந்து blood எங்க பம்ப் ஆகுது 2 chamber heart which is 2 chamber heart தான் இருக்கு. இந்த ஹார்ட்னா venous blood, this venous blood pump to the gills. gillsல போய் என்ன நடக்குது ஆக்சிடேஷன் நடக்குது. அப்ப என்ன ஆகுது பியூர் blood ஆ மாறுது. then it goes to the body parts. இப்படி தான் சர்க்குலேஷன் நடக்குது. this is we call as a single circulation. இது நமக்கு என்ன சொல்லலாம் single circulation. நமக்கெல்லாம் டபுள் சர்க்குலேஷன் நடக்குது இல்லையா? இது என்ன நடக்குது சிங்கிள் சர்க்குலேஷன் நடக்குது. தென் நம்ம பேர்ட்ஸில் போகணும். நம்ம பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் டெவலப் டெக்னிக் ஆஃப் கன்யூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். பேர்ட்ஸ்னு கன்யூஸாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது கம்பேர் டு அதர் ஆர்கானிசம்ஸ் இல்லையா? ஈவன் எக்ஸ்பிரேஷன் அதாவது எக்ஸ்பிரேஷன் மீன்ஸ் தெரியும் நம்மள ஏர் வெளியே அனுப்பினது வித் ஹெல்ப் ஆஃப் யூனிக் ஃபீச்சர்ஸ் பர்சன் இந்த பேர்ட்ஸ். இதனால அதாவது நமக்கு இன்ஹேல் பண்ணது ஏர் உள்ள எடுக்கணும். எக்ஸேல் மீன்ஸ் வெளியில எக்ஸேல் பண்ண டைம்ல எக்ஸ்பிரேஷன் பண்ண டைம்ல பேர்ட்ஸ் என்ன நடக்கணும் கேஸ் செக்ஷன் நடக்கணும். அதுக்காக இந்த ஸ்பெஷல் parts இருக்குது. that is we call as air sac and parabronchi. okay air sac means additional sac except lungs தவிர additional sac இருக்காத air sac. இங்க இந்த டயக்ராம்ல என்ன காமிச்சிருக்கு parabronchi காமிச்சிருக்கு இல்லையா? parabronchi நிறைய branched bronchi இருக்கு. இந்த இடத்துல ஏர் நிக்கும். அப்ப அந்த ஏர்ல வழி என்ன நடக்கும் அது எக்ஸேல் பண்ண டைமிலும் என்ன நடக்கும் எக்ஸ்சேஞ்ச் will be take place. இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் air sacs additional sac. okay they are air sac. இந்த ஏர் சாக்னால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா அது while they are flying அதோட வெயிட் கம்மி பண்ணதுக்கும் அதுக்கு ஈஸியாக ஃப்ளை ஆக ஹெல்ப் ஆகும். பிகாஸ் ஃப்ளையிங் டைமில் அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இந்த அடிஷனலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஏர்னு அதுக்கு அந்த எனர்ஜி எடுத்துக்க முடியும். இன்செக்ட் நம்ம இன்செக்ட் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் அண்ட் சம் அதர் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோ மீன்ஸ் ஜாயிண்ட், போட்ஸ் மீன்ஸ் லெக். ஆர்த்ரோ மீன்ஸ் ஜாயிண்ட், போட்ஸ் மீன்ஸ் லெக். இதுன்னு ஹேவ் அ டைரக்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் த்ரூ த ட்ரக்கியல் சிஸ்டம். இதுக்கு ஒரு பாடி செல்லுக்கும் என்ன ஆகுது டைரக்டா சப்ளை பண்ணும் ஆக்சிஜன். எது வழியா ட்ரக்கியல் சிஸ்டம் மேக்கிங் தம் வெரி ஆக்டிவ். இந்த ட்ரக்கியல் சிஸ்டம் காமிச்சிருக்கு இல்லையா? ஒரு பைப்பு போகுது அங்கங்கே ஓப்பனிங் இருக்கு இல்லையா? இந்த ஓப்பனிங் வழி எல்லாம் இது ஓப்பனிங் இஸ் வி கால் அஸ் ஸ்பிரக்கிள்ஸ். இந்த ஸ்பிரக்கிள்ஸ் வழி என்ன ஆக்சிஜன் உள்ள போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அது உள்ள போய் திருப்பியும் பிரான்ச் ஆகுது. பிரான்ச் ஆகி அந்த பகுதியில் இருக்கிற செல்ஸுக்கு என்ன பண்ணும் டைரக்ட் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அங்கே டைரக்டா கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்துருது. ஸோ திஸ் இஸ் த ட்ரக்கியல் சிஸ்டம். நீங்கள் படிச்சிருக்கு காக்ரோச் இல்லையா? காக்ரோச் இந்த ஹெட் கட் பண்ணால் அது உயிர் வாழும். ஏன் அது இறந்து போகுது? டியூ டு ஸ்டார்வேஷன்.
இல்லை சாப்பாடு இல்லாத தான் இறந்து போகுது, மற்றபடி அது என்ன பண்ணுவாங்க, உயிர் வாழ்வாங்க இல்லையா. ஸோ எதனால இந்த ட்ரக்கிள் சிஸ்டம், ஆனால் பாடி பார்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் கெட்டு வாட் தே கெட்டு oxygen directly and remove carbon dioxide through the external environment. Then rib cage and diaphragm help the mammals breathe more efficiently. நம்ம mammals when we come to the mammals இல்லையா, we are also mammals. நம்ம பாடியில் உடம்புல பார்த்தீங்கன்னா லங்ஸில் பாதுகாப்பாக உள்ள வச்சிருக்கு, எங்கே தொராசிக் கேவிட்டிக்குள்ளே வச்சிருக்கு. அந்த தொராசிக் கேவிட்டியில் அதை சுற்றி யார் இருக்கு, ரிப்ஸு, கீழே வந்துட்டு டயஃப்ரம் இருக்கு. இந்த ரிப்ஸும் டயஃப்ரமும் தான் என்னது ஏர் உள்ளே வர்றதுக்கு வெளியில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க இல்லையா, இந்த டயக்ராம் வந்துட்டு ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கு. டயஃப்ரம் வந்துட்டு என்ன இருக்கு, டயஃப்ரம் என்ன இருக்கு, ஃப்ளாட்டன்ட். ரிப்ஸ் வெளியோட்டு வரும். எப்படி வெளியோட்டு வருதுன்னா இங்கே மசில்ஸ் இருக்குது, தட் இஸ் வி கால் அஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். எதில் இருக்கு, ரிப்ஸில் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அதே மாதிரி என்ன இருக்கு, உள்ள இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கு. இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், ஷார்ட்லி ICM. ஓகேவா, இது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், ரிப்ஸ் கம் அவுட்வர்ட், கொஞ்சம் வெளியிலேக்கு வரும், லைட்டாக வெளியே வரும். நீங்கள் மூச்சு உள்ள எடுத்து பாருங்க, உங்கள் செஸ்ட் கொஞ்சம் ரைஸ் ஆகும் இல்லையா, லைட்டாக தான். அதே மாதிரி டயஃப்ரமில் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், இதில் ரேடியல் மசில்ஸ் ஒரு கிளினிக் மசில்ஸ் சொல்லுவாங்க. இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது டயஃப்ரம் கீழே போகும், அது ஃப்ளாட் ஆகும். அப்போ உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அதிகரிக்கும்போது இந்த லங்ஸில் ப்ரெஷர் கம்மியாயிடும். அப்போ இந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணதுக்காக வெளியே ஏர் உள்ளே போயிடும். ஓகேவா, அதுதான் இன்ஸ்பிரேஷன். திருப்பி இன்ஸ்பிரேஷன் முடிஞ்சதா, இந்த டயஃப்ரம் பாருங்க டாம் ஷேப்ல வந்துருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகும், ரிப்ஸ் கோஸ் டு தி ஒரிஜினல் பொசிஷன், ரிப்ஸ் டவுன் போட்டிருக்கா, ரிப்ஸ் டவுன், இங்கே ரிப்ஸ் மூவ் அப் இல்லையா, இங்கே டவுன். அப்போ இதெல்லாம் கூட போய் ஏர் அமுக்கும், லங்ஸ்னு அமுக்கும். அப்போ என்ன, ஏர் வில் கம் அவுட், ஏர் வெளியில் வரும் இல்லையா. இங்கே ஏர் உள்ளே போகும், இங்கே ஏர் வெளியில் வரும் இல்லையா. எப்படின்னு கேட்டீங்க, நீங்கள் இந்த தண்டரிங் லைட்டிங் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த தண்டரிங் டைமில் அல்லங்க லைட்னிங் டைமில் என்ன நடந்துச்சுன்னா ஹை எலக்ட்ரிக் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும். அங்கே இருக்கிற ஏர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற கூல் ஏர் என்னது சடன்லி கம், போத் சைட், ரெண்டு சைடுன்னு வரும். அது ஹிட் ஆகி தான் அந்த சவுண்டு வருது இல்லையா. அதே மாதிரி தான் ஏன்னா ப்ரெஷரு அது என்ன இருக்கு, கம்மியாக இருக்கும்போ வெளியில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அங்கே ஏர் குடுகுடா உள்ள ஓடிடும் இல்லையா, டு ஈக்குவலைஸ் க்ரோத் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் வேரியேஷனை பற்றி சொல்லணும். இப்போ நம்மள ஹைட்ஸில் போனோம் இல்லையா, நம்ம இப்போ எங்கே இந்த ஊட்டியிலே இல்லை கொடைக்கானல் போகுது அப்படின்னா அங்கே ஹைட் அதிகமாக இருக்கும். தட் இஸ் அட் ஹைட் அபவுட் 6000 மீட்டர் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் half வாட் இஸ் த சீ லெவல். நம்ம சீ லெவலில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குமா அதில் பாதி ஆக்சிஜன் தான் நம்மளை 600 மீட்டர் மேலே போனால் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் சிலவங்களுக்கெல்லாம் மவுண்டனில் போகும்போது அந்த மவுண்டன் சிக்னஸ் வருது, ஹெட்ஏக் வரும், மயக்கம் வரும் இல்லையா. இதெல்லாம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா வாந்தி வரும். இதெல்லாம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும் என்ன ஆகுது, அதிகமாக ஆக்சிஜன் உள்ளே போக முடியாது. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ இதில் நம்ம பாடி கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்ச நாள் அங்கே இருந்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாக ஆர்பிசி உருவாக்கி எர்த்ரோபைசிஸ், அதாவது நம்ம கிட்னியில் ஒரு ஹார்மோன் ரெனின் அண்ட் எர்த்ரோபைட்டின் அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்பிசி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு இது கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம திடீர்னு மேலே போனால் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா. ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆக்சிஜன் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது மவுண்டனில். நமக்கு ப்ரீத்திங் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடியும், லாங் டைம் ஹோல்ட் பண்ண முடியாது இல்லையா. நம்ம ஏர் உள்ளே எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அது வெளியே போயிடும் இல்லையா, வெளியே அனுப்பி தான் ஆகணும். ஆனால் நம்ம எலிஃபென்ட் சீல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேமல் கேன் ரிமைன் அண்டர் த வாட்டர் ஹோல்ட் இட் பிரீத் அபவுட் 2 hours. 2 மணி நேரம் அதுக்கு என்ன பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும். நமக்கு 2 hours ஹோல்ட் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ எலிஃபென்ட் சீல் இஸ் அ மேமல் ரிமைனிங் ஹோல்ட் அண்டர் வாட்டர் இட் பிரீத் ஃபார் அபவுட் 2 hours. ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் மயோக்ளோபின், மயோ மீன்ஸ் மசில், குளோபின் மீன்ஸ் நமக்கு தெரியும் ப்ரோட்டீன். இந்த மசில் இருக்கிற ப்ரோட்டீன் தட் இஸ் ஹீமோக்ளோபின் present the muscle is known as myoglobin. Elephant seal and other aquatic mammals have more affinity of oxygen. அது ஆக்சிஜனோட அஃபினிட்டி இருக்கு. நம்ம ஹீமோக்ளோபினை கம்பேர் பண்ணால் நம்ம ஹீமோக்ளோபினை யாரோட அதிகமாக அஃபினிட்டி இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் டு ஆக்சிஜன் இல்லையா. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். Then mechanism of breathing vary among different group of animals depending mainly on their habitat and level of organization இல்லையா. அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆனதும் அது எங்கே வாழ்னது பேஸ் பண்ணி இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஒவ்வொரு ஆர்கன்ஸில் ஒவ்வொரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்கும். ஸோ we can go through some of the respiratory organs. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம், புரோட்டோசோவன்ஸ் எடுக்கிறோம்.
or lower invertebrates such as sponges. Sponges நமக்கு தெரியும் இல்லையா? They are a group of cells. They are a cellular grade of organization. Then Cnidaria, flatworms. They exchange by simple diffusion on their entire body surface. And body surface வழியா simple diffusion. Diffusion நமக்கு தெரியும். The exchange take place from higher concentration to lower concentration. Amoebal எடுத்து என்னது அந்த plasma membrane வழி தான் அது exchange பண்ணுது. So plasma membrane act as a respiratory organ. நம்ம flatworms, cylindrites, sponges இதெல்லாம் என்ன ஜெனரல் பாடி சர்ஃபேஸ், நம்ம பாடிக்கு சர்ஃபேஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அந்த பாடி சர்ஃபேஸ் வழியா அது என்ன பண்ணா ரெஸ்பயர் பண்ணா ஆர்கன்ஸ் டெவலப் ஆகல, அதனால நமக்கு ஒரு ஆர்கன் சொல்ல முடியாது. we can say as a body surface for use for exchange of gases. Then respiratory organ, different animal group have different type of respiratory organ, different method of breathing according to their habitat and level of organization. அது எங்க வாழணும் அதுக்கு ஏற்றப்பட்ட அந்த breathing change ஆகும். Protozoans and lower invertebrates like sponges and Cnidaria and flatworms use simple diffusion through their general body surface. நம்ம எர்த்தம் எடுத்து என்னது moist body wall. நம்ம இன்செக்ட் எடுத்தீங்கன்னா we studied இல்லையா, இன்செக்ட் என்ன இருக்கு, ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்கு. அதே இன்செக்ட்ல யார் இருக்கு, ஸ்பைடர், ஸ்கார்பியோன் இருக்கு, அவங்க என்ன இருக்கு, புக் லங்ஸ் யூஸ் பண்ணும். கிரஸ்டேஷியன் ப்ரான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, they use gills. எர்த்தோம்னா ஸ்கின்ல மாய்ஸ்ட் இருந்தால் தான் ரெஸ்பிரேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எர்த்தோம் என்னது மாய்ஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணால், நமக்கு இன்செக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் சிஸ்டம், அதில் என்ன இருக்குது, சின்ன சின்ன ஓட்டங்கள் இருக்குது, ஓப்பனிங்ஸ் ஆர் நோன் அஸ் ஸ்பெரக்கிள்ஸ். Spider and scorpion have buccal lungs for aerial respiration. Aerial respiration means they are live in terrestrial mode of life இல்லையா, அது லேண்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ we use the word aerial respiration. Then special vascular structures called gills are used by most of the aquatic arthropods and mollusks. Aquatic arthropods and mollusks எதை யூஸ் பண்ணும், gills, that is we use the word book gills யூஸ் பண்ணலாம். Then where vascular bags are called lungs are used for terrestrial forms of exhaled gases. Terrestrial forms பார்த்தீங்கன்னா lungs well develop, அதுக்கு முன்னாடி forms தான் we called as a vascular bag. Vascular bag means a bag-like structure which is surrounded by blood vessels. Among vertebrates, fishes and larvae of amphibians use gills. இப்போ நம்ம aquatic animalsல aquatic vertebrates இருக்கு, fishes இருக்கு, larvae, amphibians, frog-ஓட larva அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணா gills யூஸ் பண்ணா. frog-ஓட larva-ஓட பேர் தான் என்னது, tadpole. They live in water. Whereas reptiles, birds and mammals respire through lungs. Lungs யூஸ் பண்ணி யாரு, நம்ம reptiles, birds, mammals எல்லாம் ரெஸ்பியர். ஸோ aquatic arthropods யூஸ் gills இல்லையா. ஃபிஷஸ் தான், இதுதான் என்னது அதனோட ஆப்பர்குலம், இது கில்ஸ், இது என்னது, இதுக்குள்ள கில்ஸ் இருக்கும். இது காடல் ஃபின், இது யானல் ஃபின், இது பெல்விக் ஃபின், இது பெக்ட்ரல் ஃபின், இது டார்சல் ஃபின். இந்த பாடியில் பாருங்க ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கு. ஃபிஷஸ் என்ன யூஸ் பண்ணி ரெஸ்பியர் பண்ணோம், தே யூஸிங். நம்ம amphibians, amphi means they live in both water and land. Example frog respire through moist skin. இது moist skin யூஸ் பண்ணி ரெஸ்பியர் பண்ண முடியும். lungs and buccal cavity. mammals ல பாத்தீங்கன்னா well developed respiratory organ இருக்கு, they are living in land. So reptiles are there, birds and mammals they have lungs for respiration. respiration என்ன இருக்கு, lungs இருக்கு. aquatic mollusks நமக்கு தெரியும் gills, and then terrestrial mollusk என்ன இருக்கு, lungs and நம்ம pulmonary bag னு சொல்லும். Fishes பார்த்தீங்கன்னா pharyngeal gills இருக்கு, fishes and amphibians. Adult amphibians க்கு பார்த்தீங்கன்னா that is example frog, lungs, moist skin and buccopharyngeal cavity. Then respiratory organ in fishes. Fishesல respiratory organ எது, fishesல respiratory organ எது, frog பார்த்தீங்கன்னா skin யூஸ் பண்ணி ரெஸ்பியர் பண்ண while they are in water. அண்டர் வாட்டர்ல இருக்கும் அதை skin யூஸ் பண்ண, லேண்ட்ல யூஸ் பண்ணும்போது அது என்ன யூஸ் பண்ண, lungs யூஸ் பண்ணி அது ரெஸ்பிரேஷன் பண்ணணும். So next we goes to human respiratory system. It is respiratory system of man. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நம்மளை பார்க்கும்போது இந்த டயக்ராம் பாருங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் பாருங்க, இங்கே ஒரு ஃபிஷர் தெரியுதா, இங்கே ஒரு ஃபிஷர் தெரியுதா, இங்கே ஒரு ஃபிஷர் மட்டும் தான் தெரியும். ஸோ இது ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணால் இது என்ன ஆகுது, மூணாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க ஒரு நோச் இருக்கு இல்லையா, இங்கே யார் உள்ளே போயிருக்கு, ஹார்ட் உள்ளே போயிருக்கு உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ இஸ் நோன் அஸ் கார்டியாக் நோச். ஒரு ஹொரிசாண்டல், இது ஒரு பப்ளிக். இங்கே ஒரு ஃபிஷர் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்க ஒரு நோச், இந்த இடத்துல என்ன ஒரு டிப்ரெஷன் மாதிரி தெரியுது, அங்கே யார் உட்காந்து ஹார்ட் இருக்குது, தட் இஸ் வி கால் அஸ் கார்டியாக் நோச். ஸோ திஸ் இஸ் டயஃப்ரம். டயஃப்ரம் கிட்டத்தட்ட யாரை ஒட்டி இருக்குது, லங்ஸ் ஒட்டி இருக்குது. திஸ் இஸ் வி கால் அஸ் டயஃப்ரம். இது நம்ம டயஃப்ரம் சொல்லுவோம். டயஃப்ரம் இஸ் a muscular layer which is separate thoracic cavity and abdominal cavity. This fissure, this is cardiac notch. So when we study about the respiratory organ of human, first part that is we call as நமக்கு ரெண்டு ஓப்பனிங் இருக்குது இல்லையா, எக்ஸ்டர்னல் நாசில்ஸ், டூ ஓப்பனிங் எக்ஸ்டர்னல் நாசில்ஸ் இருக்குது.
then ஒரு cavity, that is we call as a nasal cavity, and a cavity is known as a nasal cavity. இதுனா டிவைட் பண்ணி நடுவில் ஒரு செப்டா இருக்கு. அப்ப nasal cavity என்ன, அது ரெண்டு சேம்பர் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த nasal cavityக்கு உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் known as vestibule. நம்ம இந்த கையெல்லாம் வச்சு நமக்கு என்ன தெரியும், கொஞ்சம் வலுவலா இருக்கு, ஹேர் இருக்கு, mucus and hairs are there. That part is we call as vestibule. First we call as nostrils, and the opening is known as nostrils or otherwise known as nares. Then next part is known as vestibule. So vestibule என்னது, நமக்கு ஜஸ்ட் நம்ம மிரர்ல வேற எதாவது நம்ம நோஸ் எடுத்து வச்சு இப்படி பார்த்தா நமக்கு தெரியும் இந்த பகுதி தான் அது வெஸ்டிபியூல். அங்கே ஹேர், மியூக்கஸ் இதெல்லாம் இருக்கும். இது எதுக்கு, டு ப்ரிவென்ட் தி என்ட்ரி ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். இந்த சேம்பர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா டு கண்டிஷன் த ஏர். This is we call as nasal chamber. Nasal chamber are separated by nasal septae. Nasal chamber செப்பரேட் பண்ணி என்ன இருக்கு, nasal septa. இதுக்குள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஏர் கண்டிஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணும். நேசல் சேம்பர்ல என்ன நடக்கும், ஏர் கண்டிஷனிங். நேசல் சேம்பர்ல ஏர் கண்டிஷன், நம்ம ஏசி மாதிரி ஏர் கண்டிஷன் பண்ணுவோம். ஏர் கண்டிஷனிங் டேக் பிளேஸ் இன் வேர், நேசல் சேம்பர். நேசல் சேம்பர் இந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னா ஆல்ஃபாக்டரி செல்ஸ். இந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ் என்னன்னா இந்த ஏர்லுக்கு வரக்கூடிய இந்த ஆர்டர் நான் டிடெக்ட் பண்ணி என்னதான் மாற்றும், எலக்ட்ரிக் இம்பலா மாற்றி பிரெயினுக்கு அனுப்பி olfactory epithelium which detect the smell. Then இது திருப்பி ரெண்டு ஜாயின் பண்ணி ஒண்ணா வருது, that is we call as nasopharynx. Nasopharynx which open into pharynx. அது எங்க ஓபன் ஆகுது, pharynx ஓபன். Pharynx is a wide chamber. Pharynx ஒரு wide chamber. இங்க மவுத் ஒன்னு ஓபன் ஆகும், that is we call as oropharynx. கீழே இங்க என்ன ஆகுது, மவுத் ஓபன் ஆகும். This is we call as oropharynx. Ear opening இங்கே nasopharynx பக்கத்தா அதுக்குள்ள தான் ஓபனிங். So pharynx is a common opening for both buccal cavity and respiratory system. இதோட base of this pharynx. Pharynx பேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு புரியதுக்காக ரெண்டு ஓபனிங் இருக்கு. இங்க ஒரு ஓபனிங் இருக்கு, இங்க ஒரு ஓபனிங். இந்த ஓபனிங்கோட பேரு தான் என்னது, gullet or gullet. Opening of என்னது, esophagus. This opening is known as இந்த opening ஓட பேரு தான் என்னது, glottis. Glottis is guarded with a leaf-like structure known as epiglottis. So epiglottis is a leaf-like structure which guard the glottis. நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற டைமில் ஃபுட்டு அது வழி இங்கே வந்து இதுக்கு மேலே பாலாமல் இது க்ளாஸ் ஆகிடும். ஃபுட்டு நேராக இங்கே கலட்டில் வரும், அது வழி ஈசோஃபேகஸில் போகும். நமக்கு டைஜஸ்ட் படிக்க கிடையாது இப்போ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் த glottis leads to larynx leads to trachea. Trachea is made up of a C-shaped cartilage. Trachea is otherwise known as a windpipe. Trachea is again divided into two bronchi. இந்த இடத்துல cartilage இருக்குது, that is we call as cornea. டீடைலா படிக்கலாம். The larynx is made up of 9 cartilage. 9 cartilage வச்சு தான் இந்த larynx உருவாக்கி இருக்கு. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா trachea அதாவது windpipe C-shaped cartilage வச்சு உருவாக்கி இருக்கு. இது bronchi is there. Bronchi is again divided into primary bronchi, secondary bronchi. இது திருப்பியும் பிரான்ச் ஆகுது. primary bronchi, secondary bronchi, tertiary bronchi, இப்படி இது திருப்பியும் பிரான்ச் ஆகும். Then they divide into bronchioles. They are again divided into primary bronchioles, secondary bronchioles and tertiary bronchioles. ஓகே, இங்கே டயக்ராமில் பார்த்தா தெரியும் இல்லையா, லாரிங்ஸ், இது லாரிங்ஸ். அந்த ஓப்பனிங் பேர் தான் க்ளோட்டிஸ். அதுக்கு மேலே அது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கு, எபிக்ளோட்டிஸ். ஃபுட்டு மவுத்து ஓரல் கேவிட்டி, இந்த ஓரோஃபேரிங்ஸ் இருக்குல்ல, இது வழியாக ஃபுட்டு உள்ளே வரும். உள்ளே வந்து இது பால் ஆகணும், இது க்ளோஸ் ஆகிடும், ஃபுட்டு அடுத்த இடத்துல என்ட்ரு ஆகும். Then it is made up of C-shaped cartilage. Then they are divided into two bronchi. இங்கே ஒரு cartilage இருக்குது, கார்னியா. The bronchi is again divided into 5 branches known as primary bronchi. Then secondary bronchi. Then they are divided into bronchioles. So நம்ம இவ்வளோ இப்படி எடுத்து കഴിഞ്ഞാൽ that is we called as another respiratory tree. இது திருப்பி வச்சு பார்த்துருங்க, ஒரு ட்ரீ மாதிரி தெரியும். that is respiratory tree. ஓகேவா, நம்ம இந்த இடத்துல அதாவது இந்த பார்ட் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்து കഴിഞ്ഞാൽ that is we called as conduction part, conducting part or conduction take place or transport take place. Conducting part ஏர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும். இங்கே என்ன நடக்குது, ஃபில்ட்ரேஷன் நடக்கும். தென் ஏர் கண்டிஷன் வில் பி டேக் பிளேஸ். இந்த ட்ரக்கியில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர். சீலியட் எபித்தீலியம் ஆர் தேர்.
This ciliary epithelium beat opposite side to the air. Air உள்ள வந்து இது வெளியோட பீட் பண்ணிடும். அது பேட் epithelial வீசும் ஒரு பால் வந்து against பேட் வீசுன மாதிரி வீசிட்டே இருக்கும். இதுல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து ஹிட் ஆகுனா அது அடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. Then they again branches into bronchioles. The bronchioles is end with a small sac-like structure known as alveoli. Alveoli is totally surrounded by lungs. Lungs சுத்தி லேயர் இருக்கு, that is we call as pleura. ரைட் லங்ஸ் இருக்கு, லெஃப்ட் லங் இருக்கு. ரைட் லங்ல பார்த்தா தெரியும், இங்க பாருங்க இங்க ஒரு ஃபிஷர் இருக்கு, இங்க ஒரு ஃபிஷர் இருக்கு. ஸோ இது 3 பகுதியா தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர் தான் இருக்கு, 2 பகுதியா தான் இருக்கு. இங்க பாருங்க ஒரு நோச் இருக்கா, இங்க தான் ஹார்ட் உள்ள இருக்கு, தட் இஸ் வி கால் அஸ் கார்டியக் நோச். இது கீழே தான் யார் இருக்கு, டயஃப்ரம் இருக்கு. இதுல கொஞ்சம் கூட ஃபைன் பிரான்ச்சஸ் காமிச்சிருக்கு, அல்விலே காமிச்சிருக்கு, ஓகேவா, அதே டயக்ராம் தான். ஸோ நமக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, ரைட் லங்ஸ் ஹேஸ் ஹவு மெனி லோப்ஸ்? 1 2 3 லோப்ஸ். லெஃப்ட் லங் ஹேஸ் 1 2 2 லோப் தான் இருக்கு. இதான் மஸ்குலர் டயஃப்ரம். A pair of external nostrils. நமக்கு ஒரு பேர் இருக்கு, அதாவது 2 nostril ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? அப்பர் லிப், மேல் சுண்டுக்கு மேல உட்கார்ந்துருக்கு. அது வழியா உள்ள போனா எங்க போகலாம்? நேசல் சேம்பருக்குள்ள போகலாம் இல்லையா, த்ரூ நேசல் பாஸ். இந்த நேசல் சேம்பர் எங்க இருக்குங்க? பேலட்டைன். பேலட்டைன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நம்மள பக்கல் கேவிட்டியில, பக்கல் கேவிட்டியில ரூஃப் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரூஃப் ஃப்ளோர், ரூஃப்ல இருக்கிறதா பேலட்டைன். Anterior part of the buccal cavity, the palatine is known as a hard palatine and posterior part is known as a soft palatine. இந்த buccal cavity குள்ள இருக்கு. ஸோ அந்த palatine மேல தான் யார் உட்காந்துருக்கு? இந்த nasal chamber. ஸோ அந்த nasal chamber செப்பரேட் பண்ணதுக்கு யார் இருக்கு? ஒரு septa இருக்கு, that is we call as a nasal septa. ஸோ நார்மல் septa ஸ்ட்ரைட்டா இருக்கும், abnormal septa வந்துட்டு deviated septa is also there. Then each nasal chamberல நான் சொன்ன ஆல்ரெடி, the first part is known as vestibular part இல்லையா. அந்த vestibular partல தான் நமக்கு யாரு இருக்கு? ஹேஸ், மியூக்கஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா. இந்த பகுதி அதாவது நம்மள ஜஸ்ட் கையெல்லாம் வச்சா இது வரைக்கும் this part is we call as the vestibular part, அந்த ஓப்பனிங் இல்லை. Then respiratory part is there. Respiratory means இந்த இடத்துல எல்லாம் என்னது? ஏர் ஃபில் ஆன இடம் இல்லையா, respiratory areas. Then என்ன இருக்கு அங்க? nasal epithelium இருக்கு. ஸோ டீட்டெயில் டயக்ராம் காமிச்சிருக்கு, இது ரொம்ப டீப்பாக காமிச்சிருக்கு. நமக்கு நேஸ் தெரியும், இது ஹார்டு பாலட்டைன் சொன்னல உங்களுக்கு, ஹார்டு பாலட்டைன் ஆன்டீரியர் பார்ட்டு, போஸ்டீரியர் பார்ட்டு, அதே பாலட்டைன் தான் பின்னாடி போகும்போது என்ன அது சாஃப்டாக மாறும். அது எண்ட் வித் ஏ ஸ்மால் யூ ஷேப் நோனஸ் உள்வா. இது நீங்கள் மிரர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ காதில் ஒரு ஓப்பனிங் வரும்னு சொன்னால, தட் இஸ் வி கால் அஸ் யூஸ்டேஷன் டியூப். அது இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதை மொத்தத்தில் என்ன அது நமக்கு நாசோஃபேரிங்ஸ்னு. இதை மவுத்தில் வர வெளியில் ஒரு ஓப்பனிங், தட் இஸ் வி கால் அஸ் ஓரோஃபேரிங்ஸ். இது டங்கில் வந்துட்டு டான்சில்ஸ் இருக்கும், நமக்கு லிம்போய்ட் டிஷ்யூஸ், தட் இஸ் லிங்குவல் லிப்ஸ். தென் எபிக்ளோட்டிஸ், திஸ் ஓப்பனிங் இஸ் வி கால் அஸ் குளோட்டிஸ். இந்த பகுதி தான் லாரிங்ஸ். லாரிங்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 9 கார்ட்லேஜ். நம்ம டீப்பாக படிக்கலாம். நமக்கு யார் அந்த வெஸ்டிபுல் பார்ட்ல யாருக்கு? ஹேர்ஸ் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும், விச் பிரிவென்ட் தி என்ட்ரி ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள வராதா பிரிவென்ட் பண்ணதுக்கு தான் யார்? வெஸ்டிபுல். நமக்கு வெளியில் தெரியின பார்ட். தென் அடுத்த பார்ட் இல்லையா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கு, ஏர் கண்டிஷனிங் பண்ணா, கண்டிஷன் டெம்பரேச்சர் இல்லையா. நம்ம வந்துட்டு ஏர் இன்ஹேல் பண்ண டைமில் வெளியில் சம்மராக இருந்தீங்கன்னா ஏர் ஹாட்டாக இருக்குது, அப்படியே உள்ளே போகக்கூடாது. அதில் என்ன பண்ணோம்? கூல் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் இல்லையா. இது நம்ம கூலிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஏர் ரொம்ப கூலாக இருக்கும், அப்படியே உள்ளே போகக்கூடாது, என்ன வார்ம் பண்ணணும். அதுவும் பிளட் வெசல்ஸ் யூஸ் பண்ணி வார்ம் பண்ணணும். இங்கே பாருங்கள் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், இது யூஸ் பண்ணி அதை மாய்ஸ்ட் பண்ணுவாங்க, வார்ம் பண்ணுவாங்க இல்லை ஏர் உள்ள விரும்பும். Then the twisted bony plate is called terminals or conchae. இங்கே ஒரு twisted bony plate இருக்குது, ஆனால் நம்ம என்ன சொல்லுவாங்க? terminals or otherwise known as nasal conchae. இதுதான் olfactory epithelium. இதுதான் என்னது? ஸ்மெல் இல்லைங்க அந்த ஆர்டர்னை டிடெக்ட் பண்ணிட்டு அதுன்னு எலக்ட்ரிக் இம்பல்ஸாக கன்வெர்ட் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க? பிரெயினுக்கு அனுப்புவாங்க. The olfactory part which is lined by olfactory epithelium. olfactory partல யார் இருக்கு? olfactory epithelium இருக்கு. The olfactory epithelium detect the chemicals present in the air and send that into the brain. The nasopharynx. Nasopharynx என்னன்னு தெரிஞ்சு அந்த nasal chamber, 2 nasal chamber இருக்குல்ல, அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ஓப்பனிங் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது? pharynx ஓப்பன் ஆகுது, that is we call as nasopharynx. அதே மாதிரி பக்கல் கேவிட்டி ஓப்பன் ஆகுனதா oropharynx. இது கீழோட்டு போகும்போது நம்மள larynx லேக் ஓப்பன் ஆகுது, that is we call as laryngopharynx. So the nasal chamber leads to nasopharynx through which internal nostrils located above the soft palate. So nasopharynx is the upper portion of the pharynx, the common chamber for passage for food and air. ஸோ ஃபேரிங்ஸ் என்ன சொல்லணும்? எது? ஃபுட்டும் ஏரும் பாஸ் ஆகுனா ஒரு இடம் தான் என்னது? ஃபேரிங்ஸ். நாசோஃபேரிங்ஸ் என்ன சொன்னது? அப்பர் போர்ஷன் ஆஃப் த ஃபேரிங்ஸ். நாசோஃபேரிங்ஸ் அடுத்து எங்கே வருது? ஓரோஃபேரிங்ஸ் பக்கத்து வருது அண்ட் ஓப்பனிங் த்ரூ குளோட்டிஸ். குளோட்டிஸ் எங்கே ஓப்பன் ஆகுது? லாரிங்ஸ் லேக் ஓப்பன் ஆகுது. லாரிங்ஸ் லீட்ஸ் டு ட்ரக்கியா.
So here they asking a question. The upper portion of the pharynx is called dash. உங்களுக்கு தெரியும் answer. That is we called as a nasopharynx. Very good. Then larynx. Larynx is made up of a cartilaginous box, which is otherwise known as a sound producing box. So it is we call as a voice box. இது நமக்கு voice box னு சொல்லலாம். So larynx பட்டம் எடுத்து காமிச்சிருக்கு. It is made up of a cartilage. How many cartilage? 9 cartilage. It is made up of a 9 cartilage. They are thyroid, cricoid and epiglottis are called unpaired cartilage. ஓகேவா? அப்ப யாரு? thyroid, cricoid and epiglottis. மூணு பேர் படிச்சுக்கோங்க. thyroid cartilage, cricoid cartilage, epiglottis இல்லையா? இந்த மூணு cartilageம் unpaired. பேர் கிடையாது, ஒட்டை நிக்குது. இல்லையா? தனியா நிக்குது. Where corniculate cartilage or அதுக்கு இன்னொரு பேர் தான் cartilage of Santori. Then arachnoid and cuneiforms are paired. Paired னா இது ரெண்டு ரெண்டு இருக்கும். ஓகேவா? So corniculate cartilage இல்லையா? அதுக்கு இன்னொரு பேர் என்னது? Cartilage of Santori. There are two small conical nodules of elastic cartilage articulating with the arachnoid cartilage. Arachnoid cartilage னா articulate means connect பண்ணதுக்கு யூஸ் பண்ணதா ரெண்டு cartilage தான் இது. Then cuneiform cartilage. இதெல்லாம் pair. அப்ப என்னது நமக்கு thyroid 1, cricoid 1, epiglottis 1. நமக்கு என்னது cuneiform cartilage 2, arachnoid cartilage 2, cuneiform cartilage 2. அப்ப நமக்கு எத்தனை 2 2 4 6 7 8 9. நமக்கு மொத்தம் எத்தனை வரணும்? 9 வரணும். 9 வருதா இல்லையா? So these are the cartilage which help for the formation of a larynx. Then epiglottis. Epiglottis I told you it is a leaf-like structure இல்லையா? Which cover the glottis. Glottis ல cover பண்ணிருக்கிற ஒரு leaf-like structure தான் epiglottis. It's a thin leaf-like elastic cartilage flap attached to the thyroid cartilage. எங்க attach ஆயிருக்கு? Thyroid cartilage attach ஆயிருக்கு. So epiglottis is attached with the thyroid cartilage to prevent the entry of food into the larynx. Larynx இல்ல food enter ஆகக்கூடாது. Food எங்க போகணும்? நம்ம ஈசோஃபேகஸ்ல போகணும். larynx குள்ள enter ஆகக்கூடாது. இல்ல larynx உள்ள larynxல இருக்கிற ஓப்பனிங்ல பேரு தான் இந்த glottis. நம்ம மூடுறதுக்கு ஒரு அடப்பு இருக்கு, that is called epiglottis. Then a yellow elastic fiber which connect the thyroid and arachnoid cartilage. நமக்கு thyroid cartilage னையும் arachnoid cartilage னை கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு yellow elastic fiber இருக்கு, that is we call as the vocal cords or vocal cords. அல்லங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் நமக்கு ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம், true vocal cord and false vocal cord. இல்ல இங்க true vocal cord இருக்கு. True vocal cord and arachnoid cartilage are called, some sources give simple definition. The narrow opening between the two vocal cord is known as rhimma glottis. What is rhimma glottis? Rhimma glottis is a narrow opening. ரெண்டு vocal cord இடையில இருக்கிற narrow opening தான் rhimma glottis. நமக்கு இங்க என்ன சொல்லிருக்கு? True vocal cords. True vocal cords இருக்கு, நமக்கு false vocal cords இருக்கு. ஏன் இந்த false vocal cord னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, false vocal cord னு sound produce பண்ண முடியாது. It support the true vocal cord and keep moist the true vocal cord. True vocal cord only produce sound. அப்ப sound produce பண்ண யாரு? True vocal cord. False vocal cord என்ன பண்ணுவாங்க? It protect the true vocal cord and keep moisture. அது dry ஆகாத ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் பண்ணதுக்கு எது ஹெல்ப் பண்ணுவாங்க? False vocal cord ஹெல்ப் பண்ணுவாங்க. Then the midventral part of the thyroid cartilage. நம்ம thyroid cartilage இருக்குல்ல, அதோட midventral part forms the larynx. larynxல அது ரொம்ப ப்ராமினெண்டா தெரியும். thyroid cartilage ல mid ventral part, dorsal மேல் பகுதி, ventral கீழ் பகுதி இல்லையா? கீழ் பகுதி கொஞ்சம் பெருசா ப்ராமினெண்டா தெரியும். that is we call as Adam's apple. in male the vocal cord is thicker. male the vocal cord என்ன இருக்கும்? thicker-ஆ இருக்கும், longer-ஆ இருக்கும். அப்ப இது produce low pitch voice. அதே விமன்ல சிலர்ல பாத்தீங்கன்னா vocal cord என்ன இருக்கும்? short-ஆ இருக்கும் and produce a high pitch voice. ஓகேவா? இப்போ மேல்ஸ்ல vocal cord என்ன இருக்கு? thicker and longer. அதனால என்ன பண்ணும்? low pitch sound தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். low pitch தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப போகாது. விமன்ஸ்ல சில்ட்ரன்ஸ்ல vocal cord ஷார்ட்டா இருக்கு, அதனால high pitch sound ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகுது? அது ரொம்ப டிஸ்டன்ஸா டிராவல் ஆகும். But larynx containing two type of vocal cord இல்லையா? என்ன சொன்னோம்? false vocal cord and true vocal cord. False vocal cords are the folds of mucous membrane which do not have a role in sound production. அல்ல sound production வேலை இல்ல. யாருக்கு false னு? mucous membrane இருக்கு, அது keep wet, யார ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணதுக்கு, true vocal cord ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணதுக்கு, இது dry ஆகாத என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? false vocal cord ஹெல்ப் பண்ணுவாங்க.
true vocal cord produce only sound. Larynx is the voice box of man. Man അല്ലെങ്കിൽ all mammals voice produce பண்ணலையா, அதோட voice box தான் larynx. It is a cartilage box. இந்த larynx எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? cartilage வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. It produces a sound. The wall of the larynx is supported by 9 cartilage. இந்த larynx இந்த walls-ல எத்தனை cartilage இருக்கு? 9 cartilage இருக்கு. அதுல 3 பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? unpaired, 3 பாத்தீங்கன்னா paired. நம்ம இதெல்லாம் டீடைலா பார்த்தாச்சு. அதுதான் திருப்பியும் கொடுத்திருக்கு இல்லையா? So what are the unpaired? Thyroid, cricoid and epiglottis are the unpaired cartilage. Corniculated or cartilage of Santorini and arytenoid and cuneiform cartilage are a paired cartilage, which help for the formation of a larynx. Adam's apple corresponding to dash. Epiglottis, trachea, larynx, thyroid. Very good. Larynx. Lungs காமிச்சிருக்குல்ல, இந்த lungs அப்படியே திருப்பி வைங்க. இது ஒரு ட்ரீ மாதிரி தெரியுமா? அதனால இது it is otherwise known as a respiratory tree ன்னு சொல்லுவாங்க. So this is larynx இல்லையா? இது இந்த ஓப்பனிங் தான் நம்ம என்ன சொல்லணும்னா, இதோட ஓப்பனிங் தான் we call it as a glottis. So opening is we call it as a glottis இல்லையா? Trachea is made up of C shape. Larynx is made up of 9 cartilages. Trachea is made up of C shape cartilage. இதுல என்ன இருக்குதுன்னா நிறைய the ciliated like cells are there, that is we call as another epithelium. Ciliated epitheliums are there. Then they are divided into bronchi. This is we call as a principal bronchi இல்லையா? இது ரெண்டு பக்கத்துல இருக்கு. Then they again branch. இந்த bronchi என்னது திருப்பி branch ஆகுது, that is we call as primary bronchioles. Then they again branch into secondary bronchioles. Secondary bronchioles are again branch into tertiary bronchi. All these are we called as bronchi only. Trachea is known as windpipe. It is a straight tube. Trachea is a straight down tube extending from the mid thoracic cavity. Thoracic cavity நடுவுல pass ஆன ஒரு tube தான் என்னது trachea. The wall of the trachea is supported by C shape. பாத்தீங்க இங்க ஒரு C இருக்கா? C shape cartilageனால தான் உருவாக்கும். This cartilage is known as a hyaline cartilage. This cartilage is known as a hyaline cartilage. The ring are incomplete. இப்போ இப்படி ஒரு C இருக்கு, இப்படி ஒரு C இருந்தா என்னது அந்த ரிங்கா இருக்கு, ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? இப்படி இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிங்கா இருக்கும் இல்லையா? So incomplete dorsally and keep the trachea always open, preventing collapse. இது collapse ஆகாதா? trachea அது என்னது ஓபன் ஆவதுக்காக, collapse means என்னது ஒட்டி போகாதா? அப்படியே டியூப் மாதிரி இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த C shape cartilage. இங்க பாருங்க, trachea உள்ள இருக்குன்னா அந்த ciliated cells, that is we call as a pseudo stratified ciliated epithelium. Pseudo means false. Stratification means layer. இப்போ இங்க என்ன இருக்கு? false layer. லேயர் கிடையாது, லேயர் இருக்கிற மாதிரி தெரியும். false layer. ciliated columnar epitheliumனால தான் இந்த இன்னர் லைனிங் உருவாக்கி இருக்கு. Internally the trachea is lined by pseudo ciliated epithelium. That is a false layer. பார்த்தா லேயர் மாதிரி தெரியும், ஆனா சிங்கிள் லேயரா இருக்கும். அதுல சீலியா இருக்கு. இந்த சீலியா பாருங்க வெளியில விட்டு தான் பீட் ஆகும். அப்போ உள்ள வரனா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் பீட் பண்ணி வெளியே அனுப்புவோம். பிரைமரி bronchi, then secondary bronchi, tertiary bronchi காமிச்சிருக்கு. அதில் திருப்பி என்ன உருவானதான் bronchioles. On the entry of the mid thoracic cavity, trachea divided into 2 on the 5th thoracic vertebrae. ஆமா, 5th thoracic vertebrae, 5th thoracic vertebrae அது ரெண்டா டிவைட் ஆகுது. அப்ப இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க, எங்க வச்சு தான் trachea டிவைட் ஆகுது? Trachea is divided at the 5th thoracic vertebrae and they divide into right and left primary bronchi. இங்க ஜாயிண்ட் ஆகணும்ல, இந்த இடத்துல கார்ட்லேஜ் இருக்கு, தட் இஸ் known as கார்னியா. அப்போ ரெண்டு bronchi ஃபார்ம் ஆகல, ஓரோ bronchi என்னது ஓரோ லங்ஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆயதுக்கு அப்புறம் திருப்பி அது டிவைட் ஆகுது செகண்டரி bronchi, திருப்பியும் டிவைட் இன்டு டெரிஷரி bronchi. அப்போ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஈச் டெரிஷரி bronchus divide and redivide to form primary, secondary, tertiary, terminary and respiratory bronchi. திருப்பியும் சின்ன சின்ன பிரான்ச்சா டிவைட் ஆகி they take a single bronchi இல்லையா? terminal bronchi பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? the terminal bronchi in a cluster of alveolar duct which end in alveolar sac. tertiary அல்லங்க terminal bronchi அதுக்கப்புறம் யாரோட கனெக்ட் ஆகுது? alveolar duct, alveolar sac. இப்போ பார்த்தா நீங்க தெரியும், இப்போ என்னது ஒரு bunch of alveolar sac. terminal bronchi காமிச்சிருக்கு, this is terminal bronchi. then என்ன அடுத்து என்ன வருது? அங்க alveolar duct இருக்கு, then alveolar இருக்கு இல்லையா? நம்ம ஒரு bunch of grapes எடுத்து எப்படி இருக்குமா அதே மாதிரி தான் நம்ம alveolar இருக்கு. there are 300 to 600 alveolars are there. நமக்கு என்ன அது 600 million alveoli நமக்கு லங்ஸ்ல இருக்கு. bronchi and bronchioles நமக்கு தெரியும் இல்லையா? bronchi பாத்தீங்கன்னா they divide into primary bronchus, secondary bronchus,
tertiary bronchus, then they divide into bronchioles. அது திருப்பி primary, secondary, tertiary, terminal bronchi. The bronchi and the initial bronchioles are supported by incomplete cartilage ring. இது incomplete cartilage ringனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு bronchi and bronchioles. The branching network of trachea, bronchi and bronchioles constitute a pulmonary tree. Pulmonary tree ன்னு சொன்னோம்ல, it an upside down. நம்ம இது தலைகீழா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இது ஒரு pulmonary tree-ஆ தெரியும். Lungs occupy the greater part of thoracic. நம்ம thoracic cavity-ல அதிகமான ஏரியா யார் கவர் பண்ணியிருக்காங்க? Lungs கவர் பண்ணியிருக்கு. இந்த லங்ஸை சுற்றி ஒரு மெம்பரைன் இருக்கு, நிறைய சேவி காலஸ் ப்ளூரா. இந்த ப்ளூரா வந்து டபுள் லேயர் மெம்பரைன் இல்லையா? அதனால் உள்ள இருக்கிற மெம்பரைன் வந்துட்டு லங்ஸோட்டு ஒட்டி இருக்கு, நிறைய சேவி காலஸ் விசரல் ப்ளூரா. ஓகேவா? வெளியில் இருக்கிறது அவுட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா தொராசிக் கேவிட்டியோட ஒட்டி இருக்கு, நிறைய சேவி காலஸ் பரைட்டல் ப்ளூரா. otherwise known as fibrous pleura. In between there is a fluid known as pleural fluid. Pleural fluid keep the lungs moist and it avoid friction. Lungs are covered by a double membrane. ரெண்டு membrane இருக்கு, is pleura. Pleura is a membrane இல்லையா? அதை சொல்லியாச்சு இல்லையா? Visceral pleura and parietal pleura. Visceral pleura is close to the lungs and parietal pleura is close to the thoracic wall. In between there is a fluid is known as a pleural fluid. Pleural fluid எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? It reduce the friction and on the lung surface. Lung surface ல அது கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆகுது இல்ல, அப்ப அந்த friction கம்மி பண்ணதுக்கு அது யூஸ் ஆகும். The outer pleural membrane is close contact with thoracic lining. Already I told you, வெளியில pleural membrane thoracic cavity ஓட லைன் ஆயிருக்கும். The inner pleural membrane is contact with the lungs ஓட கான்டாக்ட் இருக்கும். Inner pleural, this is a double membrane. The part starting with the external nostrils up to the terminal bronchi, not this point இல்ல. External nostrils னா terminal bronchis வரைக்கும் உள்ள பார்ட் வந்துட்டு கண்டக்டிங் பார்ட், அது ஏர் வந்து வெளியில உள்ள எடுத்துட்டு வரக்கூடிய பார்ட், கண்டக்டிங் அண்ட் கண்டிஷனிங் பார்ட். whereas alveoli and their duct are known as exchange part. அப்ப எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம்? alveoli and their duct. ஓகே, மீதி எல்லாம் ஏர் எடுத்துட்டு வருதுதான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணது யாரு? alveoli and their duct only. Then the conducting part transport the atmospheric air to the alveoli, clear it foreign particles. அப்ப அந்த கண்டக்டிங் பார்ட்டோட வேலை என்னது? அதுக்கு ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம், அதுக்கு ஹியூமிடிஃபைடு, அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம், அது கண்டிஷன் பண்ணதான் அதனோட வேலை இல்லையா? தட் இஸ் வி கால் அஸ் கண்டக்டிங் பார்ட். ஸோ கண்டக்டிங் பார்ட் எதுல வருது? எபிக்ளோட்டிஸ் இல்லை, அங்கேருந்து வருது இல்லையா? எக்ஸ்டர்னல் நாஸ்டில்ஸ்னா எது வரைக்கும் வருது? டெர்மினல் பிராங்கி வரைக்கும் வருது. அல்வியோலில் பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் இப்படி இருக்கு. தி எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இஸ் அ சைட் ஆஃப் ஆக்சுவல் டிஃபியூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வெளியிലേക്ക് அனுப்புறதுக்கும் ஆக்சிஜன் உள்ள எடுக்கிறதுக்கும் உள்ள எடுக்கிற ப்ராசஸ் தான் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று வாங்கினா தான் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது? இது ஆக்சிஜன் உள்ள எடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலி கொடுக்குது. ஸோ அது எங்கே நடக்குது? இட் டேக் பிளேஸ் இன் த அல்வியோலை. லங்ஸ் ஆர் சிச்சுவேட் இன் த thoracic chamber, which is anatomically an airtight chamber. லங்ஸ் எங்கே இருக்குதுன்னா நமக்கு thoracic cavity, எனக்கு thoracic chamberக்குள்ள இருக்கு, அது வந்துட்டு ஒரு ஏர்டைட் கேவிட்டி. எப்படி நம்ம ஏர்டைட் கேவிட்டின்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாருங்க டார்சல்லே அங்கே யார் இருக்கும்? நம்ம முதுகுல வெர்டிபிள் காலம் இருக்கு இல்லையா? முதுகெலும்பு இருக்கும். வென்ட்ரல்லே செஸ்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கு? ஸ்டானா இருக்கு. நீங்க கை வச்சு பார்த்தா தெரியும் ஸ்டானா இருக்கு. அது ரெண்டு பக்கத்து லேட்டரல் சைடில் யார் இருக்கு? ரிப்ஸ் இருக்கு, விலா எலும்புகள் இருக்கு இல்லையா? லிப்ஸ் இருக்கு. அண்ட் லோவர் கீழே யார் இருக்கு? டயஃப்ராம், டாம் ஷேப் டயஃப்ராம். அப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ லங்ஸ் இஸ் ஃபுல்லி கவேர்டு. கீழே யார் இருக்கு? டயஃப்ராம். சைடில் யார் இருக்கு? ரிப்ஸ் ஆர் பிரசன்ட். பின்னாடி வெர்டிபிள் காலம், முன்னாடி ஸ்டானம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? பேக் வெர்டிபிள் காலம் போடலாம், பேக் இல்லையா? ஃப்ரண்ட் ஸ்டர்னம், சைடு ரிப்ஸ், டவுன் அல்லது பிலோ யார்? டயஃப்ராம். ஸோ இட் இஸ் ஏ க்ளோஸ்டு சேம்பர். ஸோ இப்படி க்ளோஸ் சேம்பர் ஆனதுனால தான் என்னது? இந்த ப்ரெஷரை பேஸ் பண்ணி ஏர் உள்ள வெளியே வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கே ஒரு டயக்ராம் வரையில. இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துருக்கு. திஸ் இஸ் அ பாட்டில். இந்த பாட்டிலில் பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிக்கலாம் எனக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கு? ஒரு கார்க் வச்சுருக்கு. அந்த கார்க்கில் ஓட்டை போட்டு ஒரு டியூபு போட்டிருக்கு. அந்த டியூபு வந்துட்டு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி இங்கே ஒரு பெலூன் போட்டு வச்சுருக்கு, இங்கே ஒரு பெலூன் போட்டு வச்சுருக்கு, டைப் பண்ணி வச்சுருக்கு. இங்கே ஒரு இலாஸ்டிக் மெம்பரைன் வச்சு டைப் பண்ணி. இப்போ இந்த இலாஸ்டிக் மெம்பரைன் கீழோட்டு இழுத்து കഴിഞ്ഞാൽ உள்ள ஸ்பேஸ் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகுது? வெளியிருந்து ஏர் உள்ள வந்து இந்த பெலூன் ஃபுல்லாக தெரியும். இதே அப்படியே விட்டு കഴിഞ്ഞാൽ திருப்பியும் ஒரிஜினல் பொசிஷனில் வந்து நிற்கும். இலாஸ்டிக் தானே, ஒரிஜினல் பொசிஷனில் வந்து. அப்போ இந்த ஏர் வெளியில் போனது நமக்கு தெரியும். நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம லங்ஸ் வேலை செய்யணும். ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ப்ரீத்திங். ஏன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணால் நம்ம ப்ரீத் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் அல்வேலே பிரசன்ட் இன் த ஹியூமன் லங்ஸ். ஹியூமன் லங்ஸில் எத்தனை அல்வேலே இருக்கு? There are 6 to 8 million alveoles. How the breathing is take place? நம்ம சிம்பிளாக சொல்லிட்டேன் இல்லையா? வேறு உள்ள எடுத்து வெளியே அனுப்பினா தான் ப்ரீத்திங் சொல்லலாம். ஸோ
அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ். ஸோ breathing in and breathing out. Breathing in is known as inspiration, breathing out is known as expiration. ஸோ breathing in பாருங்க, நீங்கள் இங்கே பார்த்து தெரியும், diaphragm இங்கே ஃப்ளாட் ஷேப்பாக இருக்குது. ஸோ breathing is means of maximum the process of gas exchange. நம்ம breathing பேஸ் பண்ணி தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இது கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது, அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஏர் உள்ளே எடுக்கணும், வெளியே எடுக்கணும். ஓகேவா? த மூமெண்ட் ஆஃப் ஏர், இங்கே டயப்ரம் பாருங்க டாம் ஷேப்பாக into and out of the lungs is carried by creating a pressure gradient. இப்போ இந்த ஏரை உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் அங்கே என்ன முக்கியமாக நடக்குது? ப்ரெஷர் கிரேடியன்ட், ப்ரெஷர் வேரி ஆகுது பிட்வீன் த லங்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் இல்லையா? யாருக்கெல்லாம் இது டிஃப்ரெண்ட் ஆகுது? லங்ஸுங்க அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் ஆகும். கிளியர்? ஸோ தெர் இஸ் நோ மசில்ஸ் இந்த அல்வியோலை. அல்வியோல் மசில்ஸ் கிடையாது, அதுக்கு இட் செல்ஃப் கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. பேஸ்ட் ஆன் த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஒன்லி த ஏர் கோஸ் இன்ஸ் அண்ட் அவுட் த லங். ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் எங்கே வேரி ஆகுதுங்க? லங்ஸுக்குள்ளே அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ரெஷர் வேரியேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஏரும் உள்ளே எடுக்கணுது. ஸோ ஹவு இட் வில் டேக் பிளேஸ்? ஃபர்ஸ்ட் வி கோஸ் டு இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷனில் அவங்க ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதில் பார்த்தா தெரியும், இது வழி தான் ஏர் உள்ளே போனோம். திஸ் இஸ் வி கால்ட் அஸ் ட்ரக்கியா. ப்ராங்கி பிரியுது இல்லையா, அதுக்குள்ள நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது, அல்வியோலை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ த ப்ளூரா இஸ் செகண்ட் event to 2 இல்லையா? The pleura which is close to the lungs is we called as the visceral pleura. The pleura which is close to the thoracic cavity is we called as the parietal pleura. In between a fluid is known as the pleural cavity. That cavity is filled with the pleura or pleural fluid. அப்போ அவங்க என்ன சொல்ல வருதுன்னா, there is a pressure. இங்கே லங்ஸில் எவ்வளோ இருக்கு? 760 mmHg இருக்கு. இங்கே pleural fluidல 756 mmHg இருக்கு. ஓகேவா? அப்போ 756 எங்கே ஹெச்ஜின்னு சொன்னீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? லங்ஸில் 4 mmHg அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ரா ப்ளூரல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது? -4. இங்கே -4 இருக்குது, இங்கே +4 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் 760 வந்தீங்கன்னா இந்த என்ன ஆகுது? 0 mmHg கொண்டு வரலாம் நமக்கு இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே லங்ஸுக்குள்ள ப்ரெஷர் கம்மியாகும் கம்பேர் டு அட்மாஸ்பியர். என்ன வரும்? இந்த டயஃப்ரம் கீழோட்டு போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இங்கே ஸ்பேஸ் அதிகரிக்குமா இங்கே வந்துட்டு ப்ரெஷர் கம்மியாயிடும். ஏன்னா இந்த ப்ளூரல் ப்ரெஷர் இது கூட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், எல்லா ப்ரெஷரும் கம்மியாகும். அப்போ என்ன ஆகுது? லங்ஸுக்குள்ள டோட்டல் ப்ரெஷர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் பார்த்து கம்மியாயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஏர் ட்ரான் இன்சைட். Inspiration can occur if the pressure within the lungs, that is intrapulmonary pressure, is less than the atmosphere pressure. அப்போ நமக்கு எந்த ப்ரெஷர்? இன்ட்ராபல்மனரி. இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட், பல்மனரிக்கு உள்ளே இருக்குன்னா லங்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் லெஸ் தேன் அட்மாஸ்பியர், வெளியில் இருக்கிற ஏரோட ப்ரெஷரை காலம் கம்மியாகும், வெளியில் ஏர் உள்ளே போகும். தட் இஸ் தேர் இஸ் எ நெகட்டிவ் ப்ரெஷர் இன் த லங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது லங்ஸில் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் வருது. ஓகேவா? அதனால அது சரி கரெக்ட் பண்ணதுக்காக அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போனால் தான் ரெண்டு பக்கம் ப்ரெஷர் ஒரே மாதிரி ஆகிடும். That process is known as inspiration. Expiration take place when the intrapulmonary pressure is higher. இப்போ ஏர் வெளியே வரணும் அப்படின்னா இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் என்ன ஆகணும்? ஹையர் ஆகணும். நேரமே இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் என்ன இருக்கு? கம்மியாச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு. ஏன் அதிகமாகுது? இந்த டயஃப்ரம் மேலோட்டு போகுது, ரிப்ஸ் ஒரிஜினல் பொசிஷன்ஸு இதெல்லாம் உள்ள ப்ரெஷர் கொடுக்குது, அதனால ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ ஏர் இஸ் கம் அவுட், தட் இஸ் வி கால்ட் அஸ் எக்ஸ்பிரேஷன். ஸோ இது ஹெல்ப் பண்ணது யார்? இந்த ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, மஸ்குலர் டயஃப்ராம் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ரெண்டு இருக்குது, வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல், உள்ளே இருக்கிற இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸ், அதாவது ரிப்ஸில் இருக்கிற மசில்ஸ், டயஃப்ராம் இருக்கிற மசில்ஸ், இதனோட ஹெல்ப்போட தான் நமக்கு இந்த ப்ரெஷர் வேரியேஷன் வருது. ஸோ இந்த கிளியராக பார்த்துக்கோங்க. இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ரெண்டு இருக்குது, வெளியில் இருக்கிறது எக்ஸ்டர்னல், உள்ளே இருக்கிற இன்டர்னல். ஸோ டோட்டலி வி கால்ட் அஸ் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அந்த மசில்ஸ் எங்கே இருக்குது? ரிப்ஸில் இருக்குது. தென் நடுவில் யார் இருக்குது? ஸ்டேனம். இந்த ஸ்டேனம் கிளியராக காமிச்சிருக்கு. தென் கீழே டயஃப்ராம். ஸோ இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொன்னால் என்ன வேணும்? அதுக்கு எனர்ஜி வேணும். இட் இஸ் என்ன? எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ். இதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி இருந்தால் தான் இது பண்ண முடியும். அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெளியின்னு ஏர் லங்ஸுக்குள்ளே போன ப்ராசஸ் தான் நம்மளை இன்ஸ்பிரேஷன் சொல்லுது. நமக்கு தெரிஞ்சதான், வெளியின்னு ஏர் எங்கே போன? லங்ஸுக்குள்ளே போனதான் இன்ஸ்பிரேஷன் சொன்னது. இட் இஸ் ஆக்டிவ் ப்ராசஸ் மீன்ஸ் இட் நீட் எனர்ஜி. இது டேக் பிளேஸ் தான் கான்ட்ராக்ஷன். சுருங்குது. யார் சுருங்குது? டயஃப்ரம்ல மசில்ஸ். ஓகேவா? த மசில்ஸ் ஆஃப் டயஃப்ரம். தென் யாரு?
எக்ஸ்டர்னல் கோஸ்டல் மசில் வெளியே இருக்கிற மசில்ஸ் எது எங்கே இருக்க ரெப்ஸில் இருக்கு இல்லையா, ரிப்ஸில் இருக்கு. இந்த ரெண்டும் என்ன ஆகுது, சுருங்குது. த கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம், டயஃப்ராமத்தில் இருக்கிற மசிலோட பேர் தான் என்னது, ரேடியல் மசில் ஒரு அதர்வைஸ் நோன் அஸ் ப்ரீனிக் மசில். இட் இன்க்ரீஸ் த thoracic வால்யூம் சேம்பர் ஆன்டீரியோ போஸ்டீரியர் டைரக்ஷன். அப்போ இந்த மசில் சுருங்கும்போது ஆன்டீரியோ போஸ்டீரியர் டைமென்ஷனில் என்ன இருக்கும், உள்ள ஸ்பேஸ் அதிகரிக்கும். ஆல்ரெடி பார்த்துருக்குது. த கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் எங்கே இருக்கு, ரிப்ஸில் இருக்கு இல்லையா, ரிப்ஸ் ஸ்டர்னல் அட்டாச்சாக இருக்கு. இட் இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் thoracic cavity in dorsoventral direction. அப்போ இது என்ன வேறு டைரக்ஷனில், dorsoventral directionல, அது என்னது anterior posterior direction. anterior posterior directionல dorsoventral directionல என்ன இருக்கு, ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பேஸ் அதிகரிக்குது. ஓகேவா, by the contraction of phrenic muscles in the diaphragm and by the contraction of external intercostal muscles in the ribs, the overall increasing thoracic volume, thoracic volume அப்ப என்ன அது மொத்தமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. it cause similar increase in pulmonary volume. அப்ப இது என்ன ஆகுது, பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் ஆகுது இல்லையா. இட் காஸ் த இன்க்ரீசிங் சிமிலர் இன்க்ரீசிங் பல்மனரி வால்யூம். த இன்க்ரீசிங் பல்மனரி வால்யூம் டிக்ரீஸ் இன்டர் பல்மனரி ப்ரெஷர். அப்போ உள்ள இருக்கிற ஸ்பேஸ் அதிகரிக்கும்போ அங்கே இருக்கிற ப்ரெஷர் கம்மியாயிடும் இல்லையா. டு லெஸ் தேன் தட் ஆஃப் அட்மாஸ்பியர் விச் ஃபோர்ஸ் ஏர் ஃப்ரம் த அவுட் சைட் டு மூவ் இன்சைட் த லங்ஸ். அப்போ அது என்ன ஆகுது, வெளியே இந்த ஏர் உள்ளே வர்றதுக்கு ஃபோர்ஸ். நம்ம எடுக்கலாமா, இப்போ ஒரு பெஞ்ச் இருக்குது, இந்த பெஞ்சில் என்ன இருக்குது, 4 பேர் உட்காந்துருக்கு, 1 2 3 4 பேர் ஃப்ரீயாக உட்காந்துருக்கு. 5வது ஒரு ஆள் வந்து உட்காந்துருந்தா என்ன ஆகும், கொஞ்சம் ரஷ் ஆகும். 6வது ஒரு உட்காந்தா ரொம்ப ரஷ் ஆகிடும் இல்லையா. இப்போ நம்ம இந்த பெஞ்சோட இன்னொரு பெஞ்சோட ஆட் பண்ணால் என்ன ஆகும், அந்த உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் அதிகரிக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நடக்குது இல்லையா. அண்ட் இன்க்ரீசிங் பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீசிங் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். உள்ளே இருக்கிற ப்ரெஷர் அப்போ அதிகரிக்கும். இடம் அதிகமாக கிடச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் கம்மியாயிடும். அப்போ என்ன, வெளியிருந்து யாராவது ஒரு கூட உட்கார முடியுமா, முடியாதா, முடியும். அதே மாதிரி தான் இங்கே ப்ரெஷர் கம்மியாகனால வெளியிருந்து ஏர் உள்ள வரும். தட் ப்ராசஸ் வி கால் அஸ் இன்ஸ்பிரேஷன். தென் எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். இது எனர்ஜி தேவையில்லை. ஏன்னா அங்கே 2 மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணால் அதுக்கு சிக்னல் அனுப்பினா அந்த மசில் கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு எனர்ஜி வேணும். இங்கே வந்துட்டு எனர்ஜி தேவையில்லை. ஏன் எனர்ஜி தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா, அங்கே கான்ட்ராக்ட் ஆகலையா, அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆஃப் அல்வல் ஏர் டு எக்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பை த ரிலாக்ஸேஷன் ஆஃப் என்னது டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகுது. அங்கே என்ன மசில்ஸ் இருக்குது, ப்ரீனிக் மசில்ஸ் இருக்குது. தென் ரிப்ஸ், இன்டர்கோஸ்டல் மசில், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குல்ல, அது ரிலாக்ஸ் ஆகும். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகுது, ரிட்டர்ன் பழைய பொசிஷனில் வரும். ரிட்டர்ன் த டயஃப்ரம் அண்ட் ஸ்டாண்ட் இன் டு த நார்மல் பொசிஷன், பழைய பொசிஷன் நார்மல் பொசிஷனில் வரும். இட் ரெடியூஸ் த thoracic வால்யூம் அண்ட் தேர் பை பல்மனரி வால்யூம். அப்போ thoracic வால்யூம் கம்மி பண்ணால் பல்மனரி வால்யூம் கம்மியாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உள்ள ப்ரெஷர் அதிகரிக்கும், ஏர் வெளியில் போயிடும். This leads to an increasing intrapulmonary pressure to slightly above that atmosphere. Atmosphere pressure கொஞ்சம் increase பண்ணும். Cause the expulsion of air from the lungs. அப்போ லங்ஸ்ல ஏர் வெளியில் போகும். That process is known as expiration. So the contraction of internal intercostal muscles and lateral abdominal muscles help the force air. இதுக்கப்புறம் யார், internal intercostal muscle கான்ட்ராக்ட் ஆகும். abdominal மீன்ஸ் ஸ்டொமக்கில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பிரேஷன் பாசிபிள் ஆகும். நீங்கள் பார்த்தா தெரியும், யாரோட ஸ்டொமக்கில் பாருங்கள், நீங்கள் எக்ஸ்பயர் பண்ணும்போது ஸ்டொமக் என்ன கான்ட்ராக்டாக ரிலாக்ஸ் ஆகும். We have the ability to increase the strength of inspiration and expiration with the help of additional muscles in the abdomen. Abdominal இருக்குன்னா அடிஷனல் மசில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஏரோட அளவு இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணலாம் இல்லையா. நமக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் பை அடிஷனல் அப்டாமினல் மசில்ஸ். நீங்கள் அப்டாமினல் நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி இழுத்தீங்க ஏர் அதிகமாக உள்ள எடுக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஏர் வெளியே எடுக்க முடியும். ஆனால் ஆவரேஜ் ஹெல்த்தி ஹியூமன், ஒரு ஹெல்த்தாக இருக்கிற ஹியூமன் பார்த்தீங்கன்னா 12 to 16 டைம்ஸ் பர் பிரீத். ஓகேவா, ஒரு மினிட்ல 12 to 16 டைம்ஸ் பிரீத் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜ் ஹெல்த்தி மேனை எத்தனை தடவை பிரீத் பண்ணுவாங்க, 12 to 16 டைம்ஸ் ஒரு மினிட்ல பிரீத் பண்ணுவாங்க. The volume of the air involved in breathing movement can be estimated by spirometer. நம்ம எவ்வளோ ஏர் உள்ள எடுத்து வெளியில் அனுப்பினதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினோட பேர் என்னது, ஸ்பைரோமீட்டர். விச் ஹெல்ப் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் பல்மனரி ஃபங்க்ஷன். அதனால் லங்ஸ் ஒழுங்கா வேலை செய்தா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. It is called as a spirometer. So one of the following difference between the pulmonary respiration of frog and human. இது diaphragm and ribs play a role in respiration in the human இல்லையா. An expiration involved relaxation of diaphragm and intercostal muscles, contraction of diaphragm and intercostal muscles, contraction of diaphragm muscles, contraction of intercostal muscles. So என்னது
ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அதனால தான் என்ன நடக்குது, ரெஸ்பிரேட்டரி வால்யூம். இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம் ரொம்ப முக்கியமானது. இங்கிலிருந்து தான் அடிக்கடி நீட்டில் கொஸ்டின் கேட்டுருக்கு இல்லையா. நீட்டில் 2 கொஸ்டின் தான் மெயின்லி கேட்டுருக்கு. ஒன்று ரெஸ்பிரேட்டரி வால்யூம், இன்னும் டிசீஸ்ல தான் அதிகமாக கேட்டுருக்கு. அப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கிராஃப் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு வாட் இஸ் டைடல் வால்யூம்னு பார்க்கலாம். டைடல் வால்யூம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சும்மா உட்காந்துருக்குல்ல, இப்போ நமக்கு எவ்வளோ ஏர் உள்ளே போய் வெளியே வரணும் தட் இஸ் ஈக்குவல் டைடல் வால்யூம். ஸோ நம்ம எவ்வளோ ஏர் உள்ளே போய் வெளியே வரணும்னு நினைக்குது, 500 ml ஏர் உள்ளே போகுது. ஓகேவா, அது நமக்கு ரெண்டாக பிரிக்கலாம். 350 ml வந்துட்டு என்னது எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. 150 ml வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெட் ஸ்பேஸ் ஏர் ஆர் டெட் ஸ்பேஸ் வால்யூம். கிளியர்? நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், 500 ml உள்ள போகுது, அது 350 ml எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, 150 எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. தட் இஸ் ஈக்குவல் டு டெட் ஸ்பேஸ் வால்யூம். ஸோ அவங்களே சொல்லியிருக்கு, த வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர்டு டூரிங் நார்மல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பயர். நம்ம சும்மா இருக்கும் நார்மலாக நம்ம வரைக்கும் எவ்வளோ ஏர் உள்ள எடுக்கும் எவ்வளோ வெளியே எடுக்குமா, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது டைடல் வால்யூம். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 500 ml போட்டிருக்கா. A healthy man can inhale or exhale 6000 to 8000 of air per minute. ஒரு மினிட்ல தான் இவ்வளோ. ஓகேவா, நமக்கு தெரியும் 500 ml எடுக்குது. 500 ml இன்டூ எவ்வளோ போடணும், நம்மளை ஏற்கனவே பார்த்துருக்கு 16 போடலாம். 16 போட்டால் எவ்வளோ வருது, 6 × 5 8000 வருதா. அப்போ அந்த 8000 எப்படி வரணும் தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ பர் மினிட்ல ஒரு ஹெல்த்தி மேனு 6000 to 8, அதாவது 14 to 16 தானே. 14 பார்த்தீங்கன்னா நமக்கு 6000 கிடைக்கும். ஸோ இது கடையில் தான் அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க. அவன் நமக்கு டைட்டில் வால்யூம் என்ன தெரியுதுல்ல, எதுவும் படிக்க வேண்டாம். நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், எவ்வளோ ஏர் உள்ள எடுக்குது எவ்வளோ ஏர் வெளியே அனுப்புது, தட் இஸ் ஈக்குவல் டு டைட்டில் வால்யூம். அப்படி இருக்கும்போது நம்மள அந்த ஸ்பைரோமீட்டர் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வச்சு பார்க்கலாம் இல்லையா. மிஷின் வச்சு பார்க்கும் நமக்கு என்ன தெரியுது, 500 ml ஏர் உள்ள போகுது. அதில் நான் சொன்ன உங்களுக்கு 350 ml தான் என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப் பண்ணுவாங்க. 150 ml டெட் ஸ்பேஸ் ஏர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஏர் உள்ளே போகுது, அது நமக்கு ஒரு மினிட்ல நம்ம எவ்வளோ 14 to 16 ப்ரீத் பண்ணுவாங்க இல்லையா. இன்டூ 16 போட்டீங்கன்னா நமக்கு 8000 கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு ஹெல்த்தி மேன் எவ்வளோ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுவாங்க, 6000 to 8000. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதில் தான் நீட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுருக்கு. தென் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ நம்மள சும்மா உட்காரலாம், நம்ம என்ன பண்ணோம், ஏர் ஃபோர்ஸாக எடுத்து உள்ள இழுக்குது. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது, டைல் வால்யூம் காலம் அதிகமாக ஏர் உள்ள போகும். தட் இஸ் வி கால்ட் அஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா, நம்ம டைடல் வால்யூம் வந்து 500 ml. ஓகேவா, அந்த இந்த இதில் பார்த்தா தெரியும் இல்லையா, நம்ம இங்கே இதுதான் டைடல் வால்யூம். ஆனால் நம்மள ஃபோர்ஸை இன்சர்ட் பண்ணாமல் இவ்வளோ ஏர் எக்ஸ்ட்ரா உள்ளே போகுது. ஓகேவா, ஃபோர்ஸை ஏர் உள்ள எடுக்கணும் தான் என்னது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்ன தெரியாது இல்லை, நம்ம ஃபோர்ஸை ஏர் உள்ள எடுக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ நம்மளை உள்ள இழுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அப்போ நமக்கு எவ்வளோ உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 2500 ml to 3000. டைடல் வால்யூம் சும்மா உட்காந்துருக்கு, ஏர் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், அது எவ்வளோ 500 ml. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்னன்னா ஃபோர்ஸ் ஏர் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ உள்ள எடுக்குது. தட் இஸ் 2500 ml to 3500 ml. அப்போ எக்ஸ்ட்ரா ஏர் உள்ள போகுது. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மேக்ஸிமம் ஏர் தட் கேன் பி எக்ஸேல். அப்போ நம்ம ஃபோர்ஸ் ஏர் உள்ள எடுத்துருக்கலாம், அப்போ அதை அப்படியே வெளியே அனுப்பணும்ல. 1000 to 1100 ml ஏர் வெளியே போகுது ஃபோர்ஸா. டைடல் வால்யூத்தில் எவ்வளோ ஏர் வெளியே போகுது, 350 ml தான் வெளியே போகுது. ரெசிடுவல் வால்யூம் நீங்கள் ஃபோர்ஸை ஏர் உள்ளே எடுத்துட்டு அந்த ஏர் வெளியே அனுப்பினல, அப்போ எவ்வளோ ஏர் நம்ம லங்ஸில் ரிமைன் ஆகுது, அங்கே உட்காந்துருக்கு. தட் இஸ் 1100 to 1200 இல்லையா. நம்ம ஃபோர்ஸை ஏர் உள்ள எடுத்தப்போ எவ்வளோ வந்து 2500 ml to 3000 ml. 3000 ml ஏர் வரைக்கும் உள்ளே வரும். அதில் நம்மளை என்ன பண்ணணும், நம்மளை ஃபோர்ஸை ஏர் வெளியே அனுப்பும் எவ்வளோ போகணும், 1000 to 1100 இல்லையா. 1000 to எவ்வளோ வருது, 1100 ஏர் தான் வெளியே வருது. இதுலன்னு 1000 போகுது இல்லையா. ஸோ அப்போ மிச்சம் அங்கே எவ்வளோ வருது, 1100 ml to 1200 ml ஏர் ரெசிடுவல் வால்யூமும் அங்கே உள்ளே இருக்குது. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஒரு மேனை எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ண முடியும், இன்ஹேல் பண்ண முடியும் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஒரு நார்மல் எக்ஸ்பிரேஷன் அப்புறம் எவ்வளோ இதை உள்ள ஏர் எடுக்க முடியும். தட் இஸ் வி கால் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. தட் இஸ் ஷார்ட்லி வி கால் அஸ் ஐசி. ஐசி ஹேவ் எ ஃபார்முலா. திஸ் இன்க்ளூட் டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதில் யாரெல்லாம் வருது, டைடல் வால்யூம் வரும், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரும். தட் இஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு டிவி பிளஸ் ஐஆர்வி. நம்ம கால்குலேட் பண்ணோம். நமக்கு இது ஐஆர்வி நமக்கு தெரியும் 2500 ப்ளஸ் 3000 இல்லை, இந்த ரேஞ்சுக்கு தான் ஏர் நம்ம ஐஆர்வியில் எடுத்துருக்கு. டிவி நமக்கு தெரியும் 500 தான், அதில் ரேஞ்ச் இல்லை, ஒன்லி 500 தான் இருக்குது. அப்போ நம்மளை ஆட் பண்ணால் இது ரெண்டு ஆட் பண்ண தான் சொல்லியிருக்கு.
ஸோ 3000 to 3500 number. கரெக்டா? That is IC. இப்போ IC எப்படி கண்டுபிடிக்கும் தெரியும்ல? Then functional residual volume. The volume of air that remain in the lungs after normal expiration. நம்ம ஏர் உள்ள எடுத்துட்டு நார்மலே எக்ஸ்பயர் பண்ணோம். அப்போ மிச்சம் எவ்வளோ ஏர் இருக்குமோ that is equal to functional residual volume. So functional residual volume is equal to ERV plus RV. ERV plus RV. இல்லையா? Then vital capacity. The maximum volume of air a person can breathe after a forced expiration. நம்ம ஏர் வந்துட்டு ஃபோர்ஸ் வெளியே அனுப்பிட்டு எவ்வளவு வந்துட்டு உள்ள எடுக்க முடியுமா that is equal to vital capacity. So vital capacity include யாதெல்லாம் வரும் VC is equal to ERV plus TV plus IRV. அது உங்களுக்கு TV தெரியும், IRV தெரியும், ERV தெரியும். அதை ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். Total lung capacity. The total volume of air accumulated in the lungs at the end of forced inspiration. நம்ம ஃபோர்ஸை ஏர் உள்ள எடுக்கும்போது எவ்வளோ ஏர் நம்மளால் லங்ஸில் அக்குமுலேட் பண்ண முடியும் that is equal to total lung capacity. That is also a formula. Vital capacity plus residual volume. or இப்படி பண்ணலாம் நமக்கு RV plus ERV plus TV plus IRV. ஓகேவா? or simply நமக்கு vital capacity plus residual volume இப்படி நமக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். Total lung capacity is equal to VC plus RV or ERV plus IRV plus T. இந்த கிராஃப் என்ன காமிச்சிருக்குதுன்னா 1000, 0, 1000, 2000, 3000, 4000, 5000 மேக்ஸிமம் இன்ஸ்பிரேட்டிவ் கெப்பாசிட்டி காமிச்சிருக்கு. ரெசிடுவல் வால்யூம் எங்கே வருது, மேக்ஸிமம் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம், ரெசிடுவல் வால்யூம், ஃபங்க்ஷனல் வால்யூம் எந்தெந்த இடத்துல வருது, எந்தெந்த வேல்யூவில் வருது அது காமிச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே, டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் வரணும் இல்லையா? அதில் யாரெல்லாம் வருது, ERV வருது, IRV வருது, TV வருது. அப்படி தான் இதை ஆட் பண்ணியிருக்கு. ஓகேவா? டோட்டல் லங் கெப்பாசிட்டி மீன்ஸு இந்த இடம், இந்த இடத்துல யார் வருது உங்களுக்கு எல்லா மேக்ஸிமம் அங்கே வருது இல்லையா? டைடல் வால்யூம் இன் ஹியூமன் பீயிங்ஸ் உள்ள டைடல் வால்யூம் that is 500 mm நமக்கு தெரியும். டூரிங் இன்ஸ்பிரேஷன் ஏர் பாஸ் இந்த ஒரு லங்ஸ் டூ டு நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது ஏர் லங்ஸுக்குள்ளே போகணும். எதனால போகுது? இன்க்ரீசிங் வால்யூம் ஆஃப் thoracic cavity and fall in lungs pressure, fall in the pressure inside the lungs, increasing volume of thoracic cavity, muscular expansion of lung. Increasing volume of thoracic cavity and fall in the lung pressure.